வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிஷனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது இலங்கையின் பாரம்பரிய பலகார வகையில் ஒன்றாகிய சீனி அரியதரம். இந்த சீனி அரியதரம் இலங்கை தமிழர்களுடைய, குறிப்பா இந்து மக்களுடைய திருமண விழாக்கள்ல செய்வாங்க. ஏனென்று சொன்னா இது முகூர்த்த பலகாரங்கள்ல ஒன்று. இந்த மாதிரி சீனி அரியதரம் மாதிரி ஒரு சில பலகாரங்களை செய்யும் பொழுது இந்த பலகாரத்துல கை தேர்ந்த ஒரு சிலர் அந்த ஊருக்குள்ள இருப்பாங்க. அவங்கள வச்சுதான் இந்த மாதிரி பலகாரங்கள் பதம் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த சீனி அரியதரத்துக்கும் பதம் ரொம்பவே முக்கியம். அந்த மாதிரி அழகா வெடிப்பில்லாம ஒரு நேர்த்தியான சீனி அரியதரத்தை எப்படி செய்யறது என்னுடைய தாயிடத்துல இருந்து நான் கற்றுக்கொண்டதை இந்த வீடியோல சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப இந்த சீனி அரியதரம் செய்யறதுக்கு ஒரு கப்பு சிவப்பு நெல்லு பச்சை அரிசி எடுத்திருக்கிறேன். இப்ப இதுக்கு பதிலா நீங்க வெள்ளை பச்சை அரிசி தனியா எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ரெண்டும் சரிபாதியா எடுக்கலாம், சிவப்பு பச்சை அரிசியும் வெள்ளை பச்சை அரிசியும். இப்ப கிராம் கணக்குல பாத்தீங்கன்னா 200 கிராம். இப்ப இந்த அரிசிய ஒரு பாத்திரத்துல மாத்திக்கங்க. மாத்திட்டு தண்ணி விட்டுட்டு 3 அல்லது 4 தண்ணி மாத்தி இந்த தவிட்டு வாசனை போகும் வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவினதுக்கு பிறகு சுத்தமான தண்ணி விட்டுட்டு குறைஞ்சது 3 மணித்தியாலம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப 3 மணித்தியாலம் கழிச்சு நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பேப்பர் டவர்ல போட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கையால நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த அரிசி ரொம்ப காஞ்சிடக்கூடாது. நீங்க இப்ப பொத்தி எடுக்கும் பொழுது கையில ஈரப்பட்டு இருக்கணும். அப்பதான் நாங்க மா திரிச்சு எடுக்கும் பொழுது சீனி அரியதற்கு நாங்க பதமா அதை குலைக்கிறதுக்கு மாவுல ஈரப்பட்டு இருக்கும். இப்ப இந்த அரிசி எல்லாத்தையும் மிக்சி கப்ல சின்ன கப், அதாவது மா அரைக்கிற கப்புக்கு மாத்திட்டு ஒரு 15 செகண்ட்ஸுக்கு ஓட வச்சு எடுத்துக்கோங்க. ஏனெண்டா இதுல இருந்து குருணி எடுக்கணும். அப்ப நாங்க ஃபைனா அரைச்சிடக்கூடாது. இப்ப பாருங்க, இந்த மாதிரி அங்கங்க குருணி தெரிகிற மாதிரி அரிசியை அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு குருணி எடுக்க ஈஸியா இருக்கும். இந்த குருணியை ஊர்ல எல்லாம் அரிச்சிட்டு சுலகுல போட்டு புடைச்சு குருணி எடுத்துருவாங்க. ஆனா இங்க உங்களுக்கு சுலபமான ஒரு வழி உங்களுக்கு நான் காட்டித்தாரேன் பாருங்க. இதுல 2 கண் வித்தியாசமான அரிதட்டு. மேல இருக்கிறது பெரிய கண் அரிதட்டு, கீழே இருக்கிறது சின்ன கண் அரிதட்டு. இப்ப நீங்க மேல இருக்கிற அரிதட்டுல போட்டு மாவை அரிக்கிற போது அங்க சின்ன சின்ன குருணிகள் அந்த அரிதட்டினூடாக கீழே போகும். கீழே போய்க்கல அந்த சின்ன கண் அரிதட்டால நீங்க அரிக்கும் பொழுது அந்த அரிதட்டுல தங்குற அந்த குருணி உங்களுக்கு ரொம்ப சுலபமா நீங்க எடுத்துட முடியும். இப்ப பாருங்க, சின்ன கண் அரிதட்டால அரிச்சோன்னு நமக்கு எவ்வளவு இலகுவாக குருணி கிடைச்சிட்டு. இப்ப இந்த குருணியில இருந்து 2 மேசக்கரண்டி குருணி இந்த மாவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த சீனி அரியதத்தை பொறுத்தவரையில குருநாள் ரொம்ப முக்கியம். இந்த குருநாள் கூடிச்சுன்னு சொன்னா உங்களுக்கு சீனி அரியதரம் வெடிக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது மா கூடிச்சுன்னு சொன்னா சீனி அரியதரம் உங்களுக்கு பொங்கி வராது. இந்த ரெண்டும் ரொம்பவே நீங்க அவதானத்துல வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப இந்த குருநாளையும் மாவையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. மா பார்க்கும்போது இந்த மாதிரி ஈரப்பட்டா இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்க கையால பிடிச்சு மாவை பார்க்கும் பொழுது மா கையில் அப்படியே பிடியா தங்கணும், உதிரியா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு சீனி சேர்த்து குழைக்கும் போது தண்ணி இல்லாம இலகுவாக குழைக்கலாம். அடுத்ததான் இந்த சீனி அரியதத்துக்கு தேவையானது 3/4 கப்பு சீனி, அதாவது கிராம் கணக்கின்படி 150 கிராம். இதுக்கு ஒரு 4 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சு நீங்க மாவுல சேர்க்கும் போது உங்களுக்கு சீனி அரியதரம் குழைக்கிறது இலகுவா இருக்கும். சீனியை இந்த மாதிரி பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. எப்பவுமே மாவை அரைச்சோன்னு ஒரு பாத்திரத்துல போட்டு காயாமல் மூடி போட்டு வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த அரைச்ச சீனி எல்லாத்தையும் மாவோட சேர்த்துக்கலாம். இப்ப இந்த மாவுக்கு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. அப்பதான் இந்த சீனி அரியதத்துல நாங்க சேர்த்திருக்கிற சீனியுடைய சுவையை அதை எடுத்து காட்டும். இந்த மாதிரி உப்பு சேர்த்ததும் இப்ப கையால நல்லா பிணைஞ்சுக்கோங்க. இந்த மாவுல இருக்கிற ஈரமும் இந்த சீனியும் சேர்ந்து நல்லா குழைஞ்சு வரணும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க கூடாது. ஒருவேளை மா காஞ்சிட்டு சொன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்து குழைச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் கூட இதுல தண்ணி சேர்க்காம தான் இந்த பதத்துக்கு நான் குழைச்சு எடுத்துக்கிறேன். இதை குறைஞ்சது 3 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல சாஃப்டான சீனி அரியதரம் கிடைக்கும். மூடி போட்டுக்கோங்க காயாமல் இருக்கிறதுக்கு. இப்ப பாருங்க, சீனி அரியதரத்துக்கு மா குழைச்சு 3 மணித்தியாலம் கழிச்சு மாவை பார்க்கலாம். மா நல்லா உருகி நல்லா இளகி சாஃப்ட் ஆயிட்டு இப்ப மறுபடியும் கையால நல்லா குழைச்சுக்கோங்க. எவ்வளவுக்கு சாஃப்டா குழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு விரிசல் இல்லாம சீனி அரியதரத்துக்கு உருட்ட முடியும். இப்ப ஊற வச்ச மாவை 3 அல்லது 4 நிமிஷம் இந்த மாதிரி தொடர்ச்சியா குழைச்சிங்கன்னு சொன்னா மா இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துடலாம்.
இப்போ வந்து ஒரு தட்டுல கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கோங்க. இப்போ சீனி அரித உருண்டைய உருட்டி நம்ம இதுல தான் வைக்க போறோம். ஒட்டாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எண்ணெய் பூசி எடுத்துக்கோங்க. அதே வேளையில கையிலும் எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ குழைச்சிருக்கிற மாவுல இருந்து ஒரு சின்ன பாகளவுக்கு மாவை பிரிச்சு எடுத்து உள்ளங்கையில வச்சு நல்லா விரிசல் இல்லாம உருட்டிக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி உருண்டை உருட்டினதும் இப்ப தட்டுல வச்சுட்டு இப்படியே ஒரு கொஞ்சம் உருண்டையை உருட்டிட்டு பொரிக்க ஆரம்பிக்கலாம். எல்லா மாவையும் ஒரே தடவை உருட்டிட்டு பொரிக்க ஆரம்பிப்போம்னு சொன்னா உருண்டை வந்து காஞ்சு வெடிப்பு விழ ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சமா உருட்டிட்டு மீதியானதை மூடிட்டு காயாம வச்சுக்கோங்க. இப்ப பொரிக்க வசதியான இந்த மாதிரி ஒரு தாச்சியில மூழ்கி பொரியக்கூடிய அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அல்லது சூரியகாந்தி எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாயிடக்கூடாது, ஒரு மீடியம் சூடா இருக்கட்டும். இப்போ உருட்டின உருண்டையை நீங்க அப்படியே போட்டுறக்கூடாது, லைட்டா தட்டிட்டு தான் நீங்க எண்ணெயில போடணும். அப்படி போட்ட உடனேயே ஒரு கரண்டி வச்சு சூடான எண்ணெயை மேல வாத்துக்கோங்க. அப்படி வாக்கும் போது அந்த சீனி அரிதரம் வந்து உங்களுக்கு பொங்கி வரும். அப்படி அது பொங்கி வந்து மேல வந்ததும் அடுத்த பலகாரத்தை போடுங்க. எப்பவுமே ஒண்டா போட்டுட்டு நீங்க எண்ணெய் வாக்கக்கூடாது, தனித்தனியா போட்டுட்டு நீங்க எண்ணெயை வாக்கும் பொழுது அந்த பலகாரம் வந்து நீட்டா உங்களுக்கு வெடிப்பு இல்லாம பொரிஞ்சு வரும். நீங்க தனியா செய்யும் பொழுதுதான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒன்னொன்னா போட்டு பொரிக்கணும். இப்ப நீங்க தொகையா செய்யும் பொழுது இன்னொரு ஆளை உதவிக்கு வச்சிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க போட போட இன்னொரு ஆள் எண்ணெய் வாத்து அதை வந்து திருப்பி எடுத்துட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு சீக்கிரமா இந்த பலகாரத்தை நீங்க சுட்டு முடிக்க முடியும். இந்த மாதிரி சீனி அரிதரம் பொரிக்கும் பொழுது நெருப்பு வந்து ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, மீடியத்தை விட கொஞ்சம் குறைவா வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் ஒரே விதமாக பொரிஞ்சு வரும். இப்ப பாருங்க, விரிசல் இல்லாம அழகா நம்முடைய சீனி அரிதரம் ரெடி ஆயிருச்சு. இப்ப இப்படியே நாங்க எல்லா பலகாரத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்ப பாருங்க, நம்முடைய விரிசல் இல்லாத சீனி அரிதரம் அழகா ரெடி ஆயிருச்சு. இப்ப இதை பிரிச்சு காட்டுறேன்னு பாருங்க. உள்ள சாஃப்டாயும் வெளியில மொறு மொரன் இருக்கு. இந்த பலகாரம் உங்களுக்கு நீண்ட நாளைக்கு உங்களுக்கு வந்து அப்படியே கெட்டு போகாம இருக்கும். என்ன நண்பர்களே, சீனி அரிதரம் ஹார்ட் ஆயிடக்கூடாது, அதே வேளையில வெடிக்க கூடாது. இந்த மாதிரி ஆகாம எப்படி ஒரு நேர்த்தியான சீனி அரிதரம் செய்யறேன்னு சொல்லி சின்ன சின்ன டிப்ஸ்களோட இந்த வீடியோல நாங்க பார்த்திருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னொரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.